கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? இதை தயவு செய்து நம்மை நாம் ஆராய்ந்து சிந்திப்போம். இன்று அதாவது எனது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் பல நற்செய்தி கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். அந்த வால் போஸ்டுகளிலே அற்புத பெருவிழா, நற்செய்தி பெருவிழா, திருவசன பெருவிழா, இன்னும் ஏராளமாக காரியங்கள், தீர்க்க தரிசன பெருவிழா என்று சொல்லி வால் போஸ்டுகளை போட்டு பல நட்சத்திர போதகர்கள், பெரிய பெரிய போதகர்கள் வருவார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அதனாலே கிறிஸ்தவ சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. மக்கள் ஆரவாரப்படுவார்கள். கிறிஸ்தவ கூட்டம் பெரிதாக நடக்கிறதாக எண்ணி தங்களுக்குள்ளாக சந்தோஷப்பட்டு போகிறார்கள். இது பழக்கமாகிவிட்டது. நீங்கள் புறஜாதியின் கோயில்களிலே பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் அதற்கு எதிர்ப்பல்ல. ஆனால் அது நல்லதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவராவது ஒருவேளை இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு மறவார், இயேசு கைவிடார், இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி பலவிதமான பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் உண்டு. இயேசு பரிசுத்தமாக்குகிறார், இயேசு சுத்தமாக்க விரும்புகிறார் என்று சொல்லி ஏதாவது ஒரு ஸ்தாபனம் உண்டா? அந்த மாதிரி ஒரு வால் போஸ்ட் வைத்து இயேசு உங்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்க விரும்புகிறார், நீங்கள் பரிசுத்தமாவதே அவருடைய சித்தம், அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று யாராவது பெரிய வால் போஸ்ட் போட்டு பிரசங்கித்தது உண்டா? அப்படிப்பட்ட காரியத்தை எப்பொழுது நாம் பார்ப்போமோ அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும். இல்லாவிட்டால் புறஜாதிகள் கூடுகிற கூட்டத்தை போல கிறிஸ்தவ கூட்டம் கூடுகிறது. ஒரு பரவச சந்தோஷம் அடைந்து வருகிறோம். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகிருங்கள். தேவனுடைய சித்தம், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்களா? இதுதான் முக்கியம். கீழே 7ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் இந்த நாட்களிலே மறக்கப்பட்டு வல்லமை, தீர்க்க தரிசனம், அற்புதம், அதிசயம், ஆடல், பாடல் என்று சொல்லி அந்த பரிசுத்தம் மறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரிதாபமான உண்மையாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தனிப்பட்ட முறையிலே நம்மை நாம் ஆராய்ந்து, இது ஒரு கூட்டத்திற்காக நான் சொல்லவில்லை, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நம்மை நாம் ஆராய்ந்து, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? தேவனுடைய சித்தத்தை என்னுடைய பரிசுத்தத்தில் நிறைவேற்றுகிறேனா என்று சொல்லி யோசித்து சிந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.